பார்வதி சிவனுக்காக தவம் இருக்காங்க. அவங்க தாக்ஷிணியாக இருக்கும்போது தன்னோட தந்தை தக்ஷன் அவங்கள அவமதிச்சதுனால அக்னியில் விழுந்து சிவபெருமானை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. அந்த பிரிவை தாங்க முடியாத பார்வதி மீண்டும் ஒரு அவதாரம் எடுக்க முடிவு செய்கிறாங்க. பூலோகத்தில் இமவான் என்ற அரசனுக்கு குழந்தையாக கிடைக்கிறாங்க. அவங்க அதுக்கு பார்வதின்னு பேர் வச்சு வளர்த்துட்டு வராங்க. அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேயே சிவபெருமான் மேலே அளவில்லாத பக்தி, காதலும் சேர்ந்து வளருது. தன்னோட தோழிகளை கூட்டிகிட்டு எப்போவுமே சிவனுக்காக பூஜை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அவர் அவங்களோட அப்பாவை கூப்பிட்டு, நான் சிவனை தான் கல்யாணம் செஞ்சுக்கலான்னு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதற்காக நான் தவம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல நாளாக பார்த்து பார்வதி தேவி இமயமலைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே பார்வதி தேவி தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் சிவனையே சரணாகதி அடைஞ்சிடறாங்க.